வணக்கம்மா வணக்கம். செவிமட் வணக்கம் ஐயா. செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அனைவருக்கும், பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நம்முடைய இந்த ஆன்மீகத்தில் தமிழர் பங்களிப்பு, செல்வாக்கு, தலைமை வர வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கத்தை சுருக்கமாக நம்முடைய வழக்கறிஞர் தம்பி மணி செந்தில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வீரத்தமிழர் முன்னணியும் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கமும் அதனுடைய ஒருங்கிணைப்பில் உள்ள தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்துதான் நாளைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை, கோரிக்கை பொதுக்கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். தமிழ தமிழ் வழி குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு வருகிறது. அதற்கு முன்பாகவே அந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவுக்கு ஆதரவுகள் இருக்கின்றன. நம்முடைய தமிழர்கள் அந்த கோயில் இந்த குடமுழுக்கு சிறப்பாக நடப்பதற்கு இப்போ அமெரிக்காவில் எல்லாம் தொழில் நடத்தக்கூடிய நம்முடைய தமிழர்கள் எல்லாம் பெரும் நிதி கொடுத்து சிறப்பாக அந்த குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்று பங்களிப்பு செலுத்துகிறார்கள், ஆர்வம் காட்டுகிறார்கள். அது சரி. ஆனால் அங்கே தமிழும் புறக்கணிக்கப்படுவதை பற்றி அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. இப்போ நிதி கொடுக்குறவங்களை மட்டும் நான் சொல்லவில்லை. நம்முடைய மக்களுக்கே, விவரம் தெரிந்த மக்கள், படித்தவர்கள், தமிழ் மொழி வந்து அங்கே ஒரு அர்ச்சனை மொழியாக, மந்திர மொழியாக இருக்கக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம் வந்து அந்த ஒரு பிராமண புரோகிதர்கள், பிராமணர்களே அவங்க வந்து கீழானவர்கள், அக்ரஹாரத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இந்த குருக்களாக இருக்காங்கல்ல கோயிலில், அவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்முடைய இப்போ சைவ பிள்ளைமாராக இருந்து அல்லது வேறு ஏதாவது இருந்து அப்படி மாறி போனவங்கன்னு சொல்கிறாங்க. எனவே அக்ரஹாரத்தில் உள்ளவங்க அந்த கங்கை சமவெளியினுடைய பூர்வோத்திரத்தை கொண்டவர்களெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதில்ல, சமத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த குருக்கள்கள் அவர்களுடைய பின்னணியில், அக்ரஹாரத்தின் பின்னணியில் இருந்து கொண்டு தமிழ் வராமல், தமிழர் அர்ச்சகராகாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஆரியத்தினுடைய ஒரு அரசு செல்வாக்கு. இப்போ அதுக்கு பக்கத்துணையாக திராவிடம் அவர்களுக்கு சேர்ந்து விட்டது. தம்பி மணி செந்தில் நல்லா சொன்னார். இப்போ இந்த வந்து ஆரியன் என்ன நிலையில் இருக்கிறான், இவன் ஒரு நிலையில இருந்து ஆன்மீகத்தில் தமிழர்கள் நுழையாமல் பார்த்துக் கொள்கிறது படி ஆரியமும் திராவிடமும் ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம அதில் வந்து ஏமாந்துருக்கிறோம். புரிந்த பிறகும் கூட இன்னும் அந்த தெருவுக்கு வந்து, வீதிக்கு வந்து இதற்கான கோரிக்கைகளை எழுப்புவதற்கு, போராட்டங்கள் நடத்துவதற்கு முன் வராமல் நாம் வந்து இருக்கிறோம். அதுதான் சிக்கலான ஒரு செய்தியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னென்னா, இது ஆன்மீகத்தோடு மட்டும் நிற்கலை. நீங்கள் தமிழ் இல்லை கோயிலில், இப்போ தமிழ் வந்து அர்ச்சனை பண்ணாக்கா அது மந்திர மொழி இல்லை, சமஸ்கிருதம் மந்திர மொழிங்கிறான். என்ன மந்திரம் இருக்குது அவங்கள்ட்ட இருக்குது? அதனுடைய அர்த்தம்லாம் என்ன? அது அர்த்தம் பண்ணால் ஒன்றும் சாதாரணமானது, இதெல்லாம் போற்றி தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த போற்றியை சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் அது மந்திரம், தமிழில் சொல்லிவிட்டால் அது சாதாரண பாட்டு செய்யுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்ச்சியாக பண்ணுறானுங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்ன பேசிட முடியுங்கிற மந்திரம்னா என்ன? ரகசிய மொழி இருக்கா கடவுளுக்கு? நம்ம அது 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 அதெல்லாம் நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் மொழி எந்த இனமாக இருந்தாலும் அவங்க மொழியில தான் இறைவனை வணங்கணும், வழிபடணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே வந்து இப்படி தடுத்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் தடுத்தது என்பது வந்து ஒரு படையெடுத்து ஆரியர்கள் நம்முடைய மன்னர்களை வென்று தமிழர்களை கைப்பற்றி அவங்களுடைய புனித மொழியான சமஸ்கிருதத்தை திணிக்கவில்லை. கடவுளை சொல்லி, கடவுளுடைய அந்தரங்க காரியதரிசி போல அந்த கும்பல், ஆரிய கும்பல் நடித்து, அதை நம்ம மன்னர்களை ஏமாற்றி, நம்முடைய சான்றோர்களை ஏமாற்றி, அதன் வழியாக மக்களை ஏமாற்றி அந்த தமிழை நீக்கி அந்த இதை கொண்டு வந்தாங்க, சான்ஸ்கிரிட்டை. சுந்தரர் வந்து அர்ச்சனை பாட்டும் தமிழே என்று வந்து எழுதியிருக்காரு. நம்முடைய தேவாரம் பாடிய சுந்தரர் அர்ச்சனை பாட்டும் தமிழே என்று சொல்லியிருக்காரு.
அப்படித்தான் வணங்கியிருக்காங்க. வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனுக்காக நம்ம தமிழ்ல நடத்தணுங்கிறதுக்கு போராட்டம் நடத்துகிறோம். நாளைய கூட்டமும் நடக்குது. அருணகிரிநாதர் வந்து சொல்றாரு சந்திர அலங்காரத்துல, மொய்தார் குழல் வள்ளியை வேட்டவன் தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் முருகன். மொய்தார் அதாவது தேன் ஒழுகக்கூடிய மலர்களை அணிந்த கூந்தலையுடைய வள்ளியை விரும்பியவன், காதலித்தவன். அந்த அவங்களுடைய தாய்மொழியால அந்த தமிழால முருகனை திட்டுனாலும், நீ தமிழால் தான் திட்டிருக்கடா, உன்னை வாழ்த்துறேன், வேற மொழியை பயன்படுத்தல என்று சொல்லி முருகன் வந்து வாழ்த்துவாராம். அந்த தமிழால் தன்னை திட்டினால் கூட ஒருவன். இப்ப இது எப்படி இருக்கு? அருணகிரிநாதருடைய கருத்து. அந்த அருணகிரிநாதர் கருத்துல வந்து என்னன்னா, சமஸ்கிருத ஆதிக்கம் அப்ப இருக்கு. அவருடைய பாடல்லே சரியா பல சொற்கள் வரும். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு பொறுக்க முடியாம தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் தமிழால் முருகனை திட்டினால் முருகன் வரவேற்பார், பாராட்டுவார் என்ற எழுதுறாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் செய்யறாங்க. என்ன அருணகிரிநாதரை விட அக்ரகாரத்தை சிண்டு ரொம்ப ஆன்மீகத்துல பெரியவரா? ஆண்டவனுக்கு அந்தரங்க காரிய தரிசியா அவரு? அருணகிரிநாதரை விட அல்லது நம்ம சுந்தரரை விட? அப்படி இறைவனை வந்து நம்மவர்கள் வந்து அம்மையுமாய், அப்பனுமாய், அன்புடைய மாமனுமாய், மாமியுமாய் அந்த உறவு கொண்டாடுகிற இனம் தமிழினம். திருநாவுக்கரசர் அதான் சொன்னாரு. இன்னும் சுந்தரர் சொன்னாரு, தோழன்னாரு, சிவபெருமான தோழன் அப்படின்னாரு சுந்தரர். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசைகளுக்கு உடனாகி, நான் தப்பு செஞ்சாலும் உடனே இருப்பாரு என் தோழர் சிவபெருமான். இது எப்படி இது? அவர் வேறு நான் வேறு அல்ல என்று இறையோடு ஒன்றி போதல், ஒரு இறைமை உணர்ச்சியின் உச்சம் இது. தோழமை புணுவது என்பது சாதாரணம் அல்லது. இதுதான் நம்ம முன்னோருடைய வழக்கம். இதை நம்ம மொழி சொன்னா தீட்டுங்கிறாங்க. நம்ம வந்து தமிழன் அர்ச்சனை. இந்த அக்ரகாரத்துல இவங்களுக்கெல்லாம் இந்த தெய்வம் அது சிவனே அவங்களுக்கு தெய்வம் கிடையாது. அவர்கள் வணங்கியதெல்லாம் அந்த அக்னி, வாயு, இது போல ஆகாயம், இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. தண்ணீர் இதெல்லாம் வணங்குவாங்க. உருவ வழிபாடே கிடையாது. கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரியர்களுக்கு, ஆரிய பிராமணர்களுக்கு சிலை வழிபாடு கிடையாது. நமக்கு சிலை வழிபாடு என்பது போர்க்களத்தில் வீர மறவனாக மடிந்தவர்களுக்கு எழுப்பப்பட்ட நினைவு சின்னம். அதுவே இறைவனாகி வணக்கத்துக்குரியவனாகி பிறகு அப்படியே அந்த சிலை வடிவம் வந்துதான் அப்புறம் இறைவனுக்கு உருவ வடிவத்தை கொடுக்குறாங்க நமக்கு நம்முடைய முன்னோர்கள். இதெல்லாம் இல்லாதவங்க அவங்க அவங்க கடவுள் பிரம்மாங்கன்பா, இந்திரன்பா. இங்க என்ன இருக்குங்க? பிரம்மாவுக்கு என்ன எத்தனை கோயில் இருக்கு? அதுபோல வந்து நம்முடைய வந்து ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு அவர் தான் ரொம்ப ஆண்டவனுக்கு அணுக்க செயலாளர் போல காட்டிக்கொண்டு நம்ம மன்னர்களை ஏமாற்றி, நம்முடைய பெரிய பெரிய ஆட்கள், நிலக்கிழார்கள், வசதி படைத்த ஆட்கள், படித்த ஆட்கள்லாம் ஏமாற்றி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம மொழியை இழிவா பேசுறான். நீச பாஷை. ஏன் தமிழ் அங்க இதுல வந்து அர்ச்சனை செய்யக்கூடாது? அது நீச பாஷை. நீச பாஷை என்று காலஞ்சென்ற சேகரேந்திர சரஸ்வதி என்கின்ற அந்த பெரியவர் இறந்து போனார், காஞ்சி சங்கராச்சாரியார். அவர் சொன்னதை நம்முடைய ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் பதிவு செய்திருக்கிறார். ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் 40களில் இந்தியா விடுதலையடைஞ்ச நெருக்கமான அந்த காலத்துல தான் இங்க வந்து நகராட்சியுடைய ஆணையராக இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கார். கடுமையான பஞ்சம், ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வந்து யாராருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்க போது காஞ்சி மடத்துக்கு எவ்வளவு ரேஷன் ஒதுக்குறது அரிசி என்பதற்காக போய் நேராக கேட்டே வந்துட்டு கொண்டு போறாரு. ஒரு பெரிய பல பேர் வர்றாங்க போறாங்க. அவங்க வந்து பல காரியங்களுக்கு அரிசியை பயன்படுத்துவாங்க. அந்த ரேஷன் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கறையாக தான் அவர் போறாரு. பகல்ல ஒரு 11 மணியை போல போறாரு. போகும்போது காஞ்சி சங்கராச்சாரிய அந்த பெரியவர் இருக்காரு, இப்ப இறந்து போனாரு, சந்திரசேகரேந்திரர், அவரு இருக்காரு. இவர் நடுவில் ஒரு திரை இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஆணையர், நகராட்சி ஆணையர், ஆட்சி மொழி காவலர் வந்து ராமலிங்கனார் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த எவ்வளவு என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் உங்களுக்கு அப்படிங்கிறது. அப்போ அவர் வந்து சந்திரசேகரேந்திரர் என்ன பண்றாருன்னா சமஸ்கிருதத்தில் பேசுறாரு, தமிழ்ல பேசல. அதை மொழியாக்கம் பண்ணி கூட ஒருத்தர் இருந்து ஆட்சி மொழி காவலர்
ஏன் ஆட்சி மொழி காவலர்னா, அது ஆட்சி மொழி சொல்ல கராதி போட்டவர் நம்ப ராமலிங்கனார் அந்த காலத்துல. அதனால அது ஆட்சி மொழி காவலர். அந்த அவரு மொழிபெயர்த்து சொல்றாரு. அவர் சான்ஸ்கிரிட்ல சொல்றத. அப்புறம் இவரு சொல்லிட்டு இவ்வளவு அதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ வந்து அந்த மொழிபெயர்த்தவர தனியா கேட்கிறாரு. ஏன் அவருக்கு தான் தமிழ் தெரியுமே, ஏன் பெரியவர் வந்து சுவாமிகள் வந்து தமிழ்ல பேசல, சான்ஸ்கிரிட்ல பேசினாரு அப்படின்னா, அந்த மொழிபெயர்த்தவர் சொல்லியிருக்காரு, ஐயர் அவரும் சொல்லியிருக்காரு, உதய காலத்தில் அதாவது 12 மணி வரைக்கும், உதய காலத்தில் பெரியவா நீச பாஷையில் பேச மாட்டா. இத பதிவு பண்ணியிருக்கிறது நம்முடைய ராமலிங்கனார். உதய காலத்துல சந்திரசேகரேந்திரர் வந்து நீச பாஷையில் பேச மாட்டா அப்படிங்கிறது தான். அதனால தான் அவ வந்து தேவ பாஷையில பேசினது என்று சொல்லியிருக்காரு. இது ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் அவருடைய நூல்ல அதை பதிவு செய்திருக்கிறார். ம். இவ்வளவுங்க இவ்வளவு வந்து நீங்க இவர்கள் அப்பொழுது மட்டுமல்ல, நான் நேரா நம்ம தலைப்புக்கு வந்துடுறேன். இப்ப ஒரு வந்து நம்ம தமிழினத்துல பிறந்து சிவநெறிய நிறைய கற்று பலருக்கு கற்றுக் கொடுக்க கூடிய வகையில் ஆற்றல் பெற்ற ஒருவர் வந்து சுகி சிவம். ஆனால் அக்ரஹாரத்தின் அடிமை. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ் அர்ச்சனைக்காக மாநாடு, அந்த மாநாடு தமிழ் வழிபாட்டுக்கு மாநாடு, அந்த மாநாட்டில் பேசுறதுக்கு கூப்பிட்டோம். தமிழ் அர்ச்சனை செய்யறதுங்கிறது சரிதான். அதனால ஆனால் சமஸ்கிருதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தொலைபேசியில் என்கிட்ட அவர் சொல்றார். யார் சுகி சிவம். அப்படிப்பட்ட ஆளு. அவாளாளு திராவிடத்துக்கு வந்து ஓடும் பிள்ளை. நிறைய படிச்சவர், மெய்யியல் தெரிஞ்சவர் இந்த சுகி சிவம். தமிழினத்தினுடைய சாப கேட்ட பாருங்க. கல்யாணராமன்னு ஒரு ஆளுங்க. ஒரு அக்ரஹாரத்து ஆளு. அவரு ஏதோ வேத பிரச்சாரகர் போல இருக்கு. வேத பிரச்சாரகர் அந்த நபர். சுகி சிவத்தை பத்தி குறிப்பிடுறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன எப்படி குறிப்பிடுறாருங்களா? சூத்திர உபன்யாசகர் சுகி சிவம் இருக்காருல்ல, சூத்திர உபன்யாசகர். எப்படி எந்த காலத்துல சொல்றான் பாருங்க. என்ன நிலைமைன்னு பாருங்க. அப்ப இன்னும் அவன் வந்து சூத்திரன், பஞ்சமன் என்பதில் தான் இருக்கான். அவன் மனநிலையில இருக்காங்க. அத அந்த ஆள் அந்த கல்யாண ராமன்ங்கிற ஒரு ஆளு வந்து அவரு இந்த இந்த ஆன்மீக பிரச்சாரகர் போறவரு. அவரு பேசுறாரு. இத யூடியூப்ல பார்த்தேன் நான். அவங்க மனசு மாறல. வெளி நடிப்பு தான் இருக்கு. பலருக்கு சொல்றேன். எல்லாரையும் நம்ம சொல்லல. நல்லவர்கள் இருப்பாங்க. அது மிக மிக சிறுபான்மையா இருக்காங்க. நல்லவர்கள் இல்லாம இல்ல பிராமணர்கள்ல. சமத்துவ நோக்கத்துல இருக்கவங்கலாம் இருக்காங்க. மிக மிக சிறுபான்மையா இருக்காங்க. நம்ம யாரா இருந்தாலும் அது மாரி உள்ளவங்கள அரவணைக்கிறோம். அதே சமயம் இந்த மாதிரி உள்ள பகைவர்களை நம்முடைய தமிழ் மொழி, இனம், தாயகத்துக்கு பகைவர்களா உள்ளவர்களை அடையாளம் காணணும். இப்ப அந்த காலத்துல இந்த காலம் வரலும் நம்மள நீச பாஷை என்றும், சூத்திரன் என்றும் அவன் ஒதுக்கி, அவனுடைய விருப்பம் தமிழ்ல அர்ச்சனை பண்ணக்கூடாது என்பது. அந்த விருப்பத்துல வந்து தமிழர்கள் ஒத்துக்கொண்டானே எப்படி? சுகி சிவம் போன்றவர்கள் பெரிய ஆட்கள், விவரம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள், இந்த அடிமை உளவியலை என்ன செய்யறது? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் எல்லாரும் இந்த இப்ப இந்த மாதிரி பெரிய அடிமைகள் இருக்குல்ல, சுகி சிவம் அவங்களெல்லாம் மாத்துறது இல்ல. இந்த அடிமை உளவியல் நம்முடைய தமிழின பிள்ளைகளுக்கு ஆணுக்கும் பொண்ணுக்கும் வராம தடுக்கிறது என்ன செய்யணும்? மாத்துறது என்ன செய்யணும்? அப்படிதான் தம்பிகளை சிந்திக்கணும். இந்த பெரிய ஆட்கள்லாம் அந்த திருத்திரண்டு கிடக்க முடியாது இப்போ. இதுதான் நமக்கு ஆபத்து. இப்ப நாம எல்லாம் நம்ம மக்கள் நாங்க தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு கேட்டா பெரிய அளவுக்கு மக்கள் அதுக்கு ஆதரவு இருந்தா இந்த ஸ்டாலின் கிட்ட எல்லாம் பணிஞ்சு வந்துருவாப்ல. ஏன் அவர்களுக்கு வாக்கு வங்கி வாடிக்கையாளர்கள் தேவை. அது நாளைக்கு பாதிக்கப்படும். தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப தமிழ் இன உணர்வு, தமிழ் தேசிய உணர்வு வளர்ந்துருச்சு. இதெல்லாம் நம்ம செஞ்சு விட்டு கொடுத்து தான் போகணும். அக்ரஹாரமும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், திராவிடமும் விட்டு கொடுக்கணும் என்று வருவாங்க. ஏ நம்ம பிள்ளைகள் இப்ப 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 எழுச்சி வருது. இப்ப நாம் தமிழர் தம்பிகள், மற்ற தமிழ் தேசிய உணர்வுல நிறைய பிள்ளைகள், இளைஞர்கள் எல்லாம் வருது. இது வந்து ஒரு நல்லதுதான். இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். என்ன நிலையில இவன் வந்து நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டு, நம்ம மடியில உட்காந்துக்கிட்டு, இல்லை நம்ம தோல்ல உட்காந்துக்கிட்டு, நம்ம மூஞ்சில காரி துப்புறது மாதிரி துப்புறான். சான்ஸ்கிரிட் தான் இருக்கணும், தமிழ் இருக்கக்கூடாது, நீச பாஷைங்கிறானுங்க. தமிழ் இருக்கக்கூடாதுன்னா அதனுடைய பொருள் என்ன? கருவறையில் தமிழ் உச்சரிக்க கூடாது, மதம் கூடாதுன்னா அது பொருள் வந்து நீச பாஷை என்பதுதான்.
அப்ப நம்ம தோள்ல உட்காந்துட்டு நம்ம முகத்துல காரி துப்புறான். அவன உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு மதிப்பு குடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது? சின்ன பிள்ளைகள், இளைஞர்கள் ஆணும் பொண்ணும் சிந்திக்கணும் இத. ஆன்மீகம் மட்டுமல்ல, உன் இனம், உனக்கு உனக்கு என்ன தன்மதிப்பு இருக்கு? உன் மண்ணுல, உன் தாயகத்துல. இதுல மட்டும் இல்ல. இதுல விடுறது கோட்ட விடுறதுதான் எல்லாத்துலயும். படிப்பு தமிழ்ல படிக்கிறது இல்ல இப்ப. 1வதுல இருந்து மழலையர் கல்வியில இருந்து இங்கிலீஷ் மீடியம் போயிடுறது. ஆமா. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம்னா இந்தியே ஒரு மொழியா படிக்கிறது. தமிழ் படிக்காமலே படிக்கலாம், படிக்கணும். அப்பதான் பொழைக்க முடியும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியும் என்ற ஒரு அடிமை உளவியல் தமிழன் தமிழச்சிக்கிட்ட வளர்ந்துருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறது இல்ல. இதெல்லாம் சேர்த்து தயவு செய்து சிந்திங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேரக்கிறதுனால அதை பேசுறோம். இப்ப நாளைக்கு போய் கூட்டத்துல இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்க வேணாம்னு சட்டம் போட்டுருக்கானா யாராவது? ஏன் இல்ல? நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கக்கூடாது என்று யாரும் சொல்லல, வற்புறுத்தல. நாம பழக்கப்பட்ட மாடு நுகடில போய் தானா கழுத்தை கொடுக்கறது போல நம்மளா போய் சமஸ்கிருத பேர்களை வைக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஒரு ஒரு தொடக்க பள்ளியே எடுத்துக்கங்களேன். 5வது வரல இருக்க ஒரு கிராமத்துல போங்க. அந்த பிள்ளைகள்லாம் வர சொல்லி பேர்களை கேளுங்க, ஆண் பெண் பேர்களை. எல்லாம் பீகார்ல உள்ள பேர் மாதிரி இருக்கும், உத்தரப்பிரதேச உள்ள பேர் மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டு பேராவே இருக்காது. இப்ப இந்த அளவு நாம விரும்பி ஒரு ஒரு பழக்கப்பட்ட மாடு வண்டிக்கிட்ட போனவொடனே நுகத்தடியை நோக்கி கழுத்தை கொடுக்கும். அது இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது, வண்டி மாடெல்லாம் தெரியாது, வேற கருவிகள் வந்துருச்சு. அதனால அப்படி ஒரு பழக்கப்பட்டு போய் அதுல ஒரு மோகம் கொண்டு நம்ம இருக்கிறோம். இப்ப நம்மை திருத்த வேண்டியது இருக்கு, திறனாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது, தன் திறனாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ இப்படி ஒரு சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறது அவமானம், இழிவு என்ற உணர்வு வரணும். 2000 3000 ஆண்டுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு தமிழ்ல எப்படி பேர் வச்சிருக்காங்க? சாமி பேரா வச்சானுங்க. நெடுஞ்செழியன்னு ஒருத்தருக்கு பேர் வைக்கிறான். உயரமா அழகா இருந்திருக்கான், அவனுக்கு நெடுஞ்செழியன். அறிவுடை நம்பி, நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, செங்குட்டுவன், என்னென்ன மொழி செக்குலர் நேம்ஸ், கடவுள் மத சார்பு அல்லது சாயல் இல்லாத பொது பெயர்கள், பண்பு பெயர்கள், ஆணுக்கும் பொண்ணுக்கும் அந்த மாதிரி வச்ச இனம். புகழேந்தி என்று சொன்னாக்கா அவருக்கு என்ன இருக்கு? ஒரு புலவனுக்கு பேரு புகழேந்தி. அப்படி நிறைய பூங்குன்றன், பூங்குன்ற குன்று இருந்திருக்கலாம், அந்த பகுதியில் இருந்திருக்கலாம், பூங்குன்றன். எவ்வளவு செக்குலர் நேம்ஸ், அதாவது மதச்சார்பற்ற கடவுள் சார்பற்ற பெயர்களெல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு இருந்தது எல்லாம் போயிடுச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு வந்து எந்த மதச்சார்பற்றும் பேர் இருக்கு. அப்படியே இருந்தாலும் தமிழ் பேரை வைங்க, தப்பு இல்லை. தமிழ் பேர்லையும் கூட நம்ம பாட்டிக்கு பாட்டனுக்கு இருந்த ஒரு சமஸ்கிருதம் கலந்த பேர் கூட இப்போ இல்லை. முற்றிலும் புரியாத உத்தரப்பிரதேசத்து பேர், முற்றிலும் உச்சரிக்க முடியாத பீகார் பேர். இப்படிப்பட்ட அடிமை உளவியலுக்கு தமிழர்கள் பெரும்பாலோர் ஆளாகி போன நிலையில் நாம் தமிழ் உரிமையும், தமிழனுடைய உரிமையும், தமிழச்சி உரிமையும் மீட்பதற்கு களத்தில் இருக்கிறோம். இது அரிதிலும் அரிது, பெரிதிலும் பெரிதாக பாராட்டணும் இந்த பிள்ளைகளை. இன்னைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் தமிழ் தேசியத்திற்கு வந்து தெருவில் நிற்கிறதும், முழக்கம் எழுப்புவதும், நம்பிக்கையோடு இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பேசுறதும் என்பது பாராட்டுற நல்ல வளர்ச்சி. அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நம்மை நாமே வீழ்த்தி கொள்ளக்கூடிய உளவியல் நமக்கு வந்திருக்கு, நம்ம முன்னோருக்கு, நம்ம சமகால பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. இதையும் மாற்ற வேண்டும். அதனுடைய ஒரு பகுதி தான் ஆன்மீகம். இன்னும் சொல்ல போனா ஆன்மீகம் ஒரு தலைமையான பகுதி. ஆன்மீகம் வந்து ஒரு தலைமையான பகுதி. அந்த ஆன்மீகத்தில் அயல்மொழி ஆதிக்கம், அயலார் ஆதிக்கம் இருந்தால் மற்ற இடங்கள் எல்லாம் எளிதா வந்துடுவான். ஏன்னா நம்ம உளவியல் அதுக்கு இடம் கொடுத்துரும். அந்த உலகில் அதுக்கு இடம் கொடுத்த பிறகு எல்லாத்தையும் வந்துடும். இப்போ வந்து அவன் எப்படி இருக்கான் பாருங்களேன். இப்போ நம்ம முருகன்கிறோம், நம்ம கடவுளை தமிழ் முருகன். அவன் அதை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம போகலாம். அவன் வந்து இது
செல்வாக்கோடு இருக்குது, இதை கும்பிடணும், வந்து நடித்து இதை கும்பிட்டா தான் நம்மளுக்கும் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நடிக்க வர்றான். வரும்போது அவன் எப்படி இருக்கான் பாருங்க, சுப்பிரமணியன்னு மாத்துறான். பிராமணர்களுக்கு வேண்டியவர் ரொம்ப சுப்பிரமணிய தண்டாயுதபாணி. என்னென்ன பேர் மாத்துறான் முருகனுக்கு. இப்போ அவன் வந்து அலகாபாத்துலேயும் அகமதாபாத்துலேயும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பிட்டு முருகன் கும்பிட்டு இருக்கானா வடநாட்டம். எங்கள் ஊரில் வந்து ஏன் மாத்துற நீ? உன் ஊரில் வேணா வச்சு கும்பிடு நீ. எங்கள் ஊரில் வந்து ஏன் மாத்துற? இது நம்ம பிள்ளைகளுக்கு ஆணுக்கும் பொண்ணுக்கும் படித்தவங்களுக்கு விவரம் தெரியாது. அதில் இதில் என்ன சரி? இப்போ தமிழ் தேசியம் இருக்குது, திராவிடம் இருக்குது. மனுஷனா இருக்கியா, தமிழனா இருக்கியா, தமிழச்சியா இருக்கியா? இல்லையா? அதான் கேள்வி. நீ உன் கொள்கையில் திராவிடத்தை வச்சிருக்க, தமிழ் தேசியத்துக்கு இந்திய தேசியம் பாரத மாதா பஜனை பாடு. நீ மனுஷனா, தமிழனா, தமிழச்சியா இல்லையா? நம்ம முருகன் நம்ம சுப்பிரமணியம் மானான், ரெண்டாயிரம் மானான். நம்ம அதை இப்போ ஏற்றுக்கணுமா? ஓ சாமி இருந்தால் நீ வச்சுக்கடா. நீ அங்கேருந்து வந்தவன். எங்கள் சாமி எங்கள் சாமி, நாங்கள் வேலவன்போம் முருகன்போம், எங்கள் பேர் அது. அதை நீ யார் மாத்துறது? ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேங்க. இப்போ உங்களெலாம் தெரிஞ்சதான் இருக்கும், ஒன்றும் பெரிய தெரியாதில்லை. நம்ம ஆட்கள் அர்ச்சனை பண்ணாங்கல்ல பண்டாரம். பண்டாரம்னா பெரிய அறிவு அறிவு இது சேகரிப்பு அறைன்னு அர்த்தம் பண்டாரம். நம்ம பாவாணர் வந்து டாக்டரேட் பிஹெச்டிக்கு தமிழாக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்னா, அவர் என்ன சொன்னார்னா, பண்டாரகர்னு வைக்கலாம். அவர் அது ஒரு பெரிய அறிவு ஸ்டோர் ரூம் அது. அது தான் அவங்க டாக்டரேட்னு வச்சுருக்காங்க. நம்ம பண்டாரகர்னு வைக்கலாம் பாரு அவர். அப்படி உள்ள நம்ம இனத்தில் ஆன்மீகத்திலையும் அறிவுலையும் மெய்யல்லையும் அறிவாற்றல் உள்ளவங்க தான் அந்த பண்டாரம்னு இருந்தவங்க. அவங்களெல்லாம் பிற்காலத்தில் கீழே தள்ளி விட்டு அவங்க இப்போ அர்ச்சனை பண்ண கோயிலில் இவன் வந்து உட்காந்துக்கிட்டு, அது மாதிரி இப்போ எங்கள் ஊர்லேயே ஆச்சாம்பட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வேளார்னு இருக்காங்க, மண்பாண்டம் செய்கிறவங்க. வேளார்னா கோயில் பூசாரி. எங்கள் ஊர் பொது கோயில் அரசர் கோயில்னு இருக்குது ஆச்சாம்பட்டியில். வேளார் தான் பூசாரி. ஊர் பொது கோயில் காளியம்மன் கோயில் பண்டாரம் தான் பூசாரி. இன்றைக்கி வரலாம் ஊரில் போயிட்டு வந்தேன், போடத்துக்கு கூட நடந்துச்சு, போயிட்டு வந்தோம். மாற்றிடாதீங்க, ஐயரதை கொண்டு வந்துடாதீங்கப்பா. வசதி வர 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 கோயில் கூரை கட்டிடமாக இருந்தபோது நம்ம ஆளும் இருப்பார், நம்ம வேளார் இருப்பார், நம்ம பண்டாரம் இருப்பார். கெட்டி கட்டிடமாக வந்துச்சுனாக்க அவரை வாழை கொண்டு வந்துடுவாங்க நம்ம ஆளுவை. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பண்டாரம் நம்ம ஒரு அவங்க அவங்க மாமன் மச்சான்னு பேசிக்கிறோம், அண்ணன் தம்பின்னு பேசிக்கிறவங்க அவங்க கோயிலுக்கு இருக்கணும். அது மாதிரி வேளார் பழனியில் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு இதுக்காக சொல்கிறேன், தெரியாதவங்க எல்லாம் தெரியட்டும்னு. பண்டாரம் தான் பூசாரி பழனி முருகன் கோயிலில். மாத்தனும் யார்? திருமலை நாயக்கன் என்ற ஒரு தெலுங்கு மன்னன் மதுரை ஆண்டுகிட்டு இருக்கான். வெளியே வந்து பிடிச்சவங்க. அவனுடைய படைத்தளபதி ராமப்ப ஐயன்னு தெலுங்கு பிராமணன். அவன் தெலுங்கு பிராமணன், அந்த ராமப்ப ஐயங்கிறவன். அவன் ஒரு படைத்தளபதி. அவன் போய் படை முகாம் போட்டிருக்கான் பழனியில். அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மலை உச்சியில் சாமி இருக்குது, ரொம்ப சக்தி உள்ள சாமி, அது வேண்டிக்கிட்டாக்க பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு அதை போய் சாமி கும்பிடணும்னு ஆசை. இந்த பயலுக்கு என்ன, அந்த ராம பையன் என்ன பண்ணுறான்னா, யார் அங்கே பூசாரின்னு கேட்டிருக்கான். அங்கே பண்டாரம் தான் எப்பவும் இருக்கவர் தான் இருக்காரு. மாத்தவனை எங்கடா அக்ரஹார பக்கத்தில் கொடுமுடியில் இருக்குன்றாங்க, போய் 2 பிராமணனை கொண்டா என்று அந்த ராமப்பையன் என்ற தெலுங்கு பிராமணன் பழனியில் பரம்பரையாக அர்ச்சனை செய்து வந்த, வழிபாடு செய்து வந்த நம்முடைய பூசாரியாக இருந்த நம்முடைய தமிழினத்தைச் சேர்ந்த பண்டாரம் என்ற சகோதரர்களை நீக்கிவிட்டு கொடுமுடியிலிருந்து பிராமணனை கொண்டு வந்து திணிச்சவன் ராமப்பையன் என்ற தெலுங்கு பிராமணன், திருமலை நாயக்கனுடைய படைத்தலைவன், படைத்தளபதி. இது ஒன்று நமக்கு தெரியுது, செப்பேடுகள் வழியாக தெரியுது. இது நம்ம ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. ஐயா சே ராசு கல்வெட்டு ஆய்வாளர் எங்கள் தமிழர் கண்ணோட்டத்தில் ஒரு கட்டுரையை எழுதினார், இதை பற்றி எழுதினார். ஈரோடு ஐயா இறந்துட்டார். இப்போ பல பேர் சொல்கிறாங்க வச்சுங்க, தெரிஞ்ச விஷயம். அவன் பல பேருக்கு இப்படி அவர்கள் திட்டமிட்டு கொண்டு வந்து அவன் ஆதிக்கத்துக்கு எல்லா கட்டுமானங்களையும் உருவாக்கிறான். நம்ம விழிப்போடு இருக்கணும்ல. அவங்க எத்தனை விழுக்காடு வந்திருக்கானுங்க. உடனே பயந்துட வேண்டியது, கடவுளை சொன்னால் பயந்துட வேண்டியது. நம்ம கடவுள்டா சிவன், பெருமாள் நம்ம கடவுள். இன்னும் சொல்கிறேன், இதில் வந்து வாதிக்க முடியாது.
இந்த கிருஷ்ணன், கண்ணன், ராமன்லாம் யாரு? கருப்பன். ஏன் கருப்பன்? தமிழன். இத புத்தகமே எழுதியிருக்காங்க. நம்ம ஐயா திருமேனி இன்னும் நான் சேர தேசிய கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார். தமிழ்துறை பேராசிரியர் திருமேனி ராமன் தமிழனேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதன் பிறகு ஒரு பிராமணரே ஆய்வாளர் சங்ககால வாழ்வியல்னு டக்குன்னு ஒரு பேர் மறந்து போகுது எனக்கு. பெங்களூரில் இருந்தார். இப்போ தமிழில் ஆங்கிலத்தில் எழுதினார் முதல்ல சங்ககால வாழ்வியல், பிறகு தமிழ்லேயும் வந்திருக்கு. அவர் பிராமின் தான். அவரும் எழுதியிருக்கார் ராமன் கண்ணன்லாம் தமிழ் கடவுள்கள் தான், தமிழர்கள் தான். கருப்பு அவனால் வெள்ளை அடிக்க முடியல, அதனால என்ன பண்ணுறதுக்கு பச்சை அடிக்கிறது அல்லது ஊதா நேரத்தை போடுறது. கம்பர் கூட ராமன் என்ன சொல்வார்? மையோ மரகதமோ மழைமுகிலோ மறிகடல. எப்போ கருப்புன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ வரட்டனே. ஏன் கருப்பன்? நம்ம ஆட்கள் தான். அதெல்லாம் அப்படியே அவங்களாம் மாற்றிக்குவானுங்க. அவ்வளவு மாயமந்திரம் திருட்டுத்தனங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சு இந்த தலை இதெல்லாம் சொல்கிறது வந்து இவ்வளவு பண்ணி என்ன பண்ணா? நம்மளை நம்ம ஆட்கள் நான் தான் எங்களுக்கு இந்த தமிழனுக்குள்ளே பெரிய ஆளும்பாங்க. நாங்கள் தான் மன்னர் பரம்பரமா எல்லாம் பண்ணுவோம். அக்ரஹாரத்தில் போய் அவனை சாமியும்பா. தெரியுமா உங்களுக்கு? அக்ரஹாரத்தில் போய் அங்கே சாமியும்பா நம்ம ஆளு. நம்மள்கிட்ட தான் மீசையை முறிக்கிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரைம்பாங்க. புரியுதா? இன்னும் அதை முழுசாக மாறலை. இப்போ பலது மாறி இருக்கு, பல பல வடிவங்கள் மாறி இருக்கு. இவ்வளவு பண்ணியிருக்கான். அந்த அந்த இதில் தான் அந்த அந்த தெனாவட்டை தான் தமிழ் பண்ணக்கூடாது, சமஸ்கிருதம் தான் பண்ணணும்னு சொல்லி அவங்க வாதிடுறாங்க. அதை நம்ம முறியடிக்கத்தான் நம்ம தமிழ் கடவுள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு செய்யணும். பல இடங்களில் முயற்சி பண்ணி ஸ்டாலின் அரசாங்கம் அது வராமல் தமிழில் குடமுழுக்கு நடக்காமல் தடுத்துருச்சுங்க. 2020 பிப்ரவரியில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் பெரிய கோயில் குடமுழுக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் வழக்கு போட்டோம். பல பேர் போட்டாங்க, நானும் போட்டேன். நம்ம அமைப்பு சார்பில் போட்டோம். அப்போ வந்து எடப்பாடி அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களே அரசு வைக்கிட்ட ஒரு இதை கொடுத்தாங்க. அஃபிடவிட் போட்டு என்ன கொடுத்தாங்கன்னா, பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம் இதை நடத்துகிறோம் குடமுழுக்க. ஆமாம் அப்படின்ன உடனே நீதிபதிகள் 2 பேர் அமர்வது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரசு சொன்னதையே நாங்கள் தீர்ப்பாக சொல்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம் என்று தீர்ப்பு. ஆனால் என்ன பெரிய போராடி தினந்தோறும் போனாங்க. அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் குடமுழுக்கு வேள்வி சாலையில் நம்ம பாதி வைக்கணும், உட்கார வைக்க விட்டாங்க. எங்கேயாச்சும் அந்த பிரகாரத்தில் நின்றுட்டு நம்ம ஓதுவார்களை தேவாரத்தை பாட சொல்ல வேண்டியது, மைக்கில் அதை ஒளிபரப்ப வேண்டியது, பார்த்தாதே தமிழ் நடத்துறது மாதிரி நடிக்கிறதுங்க. அப்புறம் வாதாடி போராடி அப்புறம் கலசத்தில் ஒரு தமிழ் சைவர் ஒருத்தரை ஏற்றி கலசத்தில் புனித நீர் ஊற்றுறது முதன்னு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நடந்தது. அப்போ அதை வர்ணித்து கொண்டிருந்த நேரலை செய்து நேராக வர்ணித்த நம்முடைய பல்கலைக்கழக பேராசிரியர் நல்லசிவம் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பேரரசன் ராஜராஜன் எழுப்பிய தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுர கலசத்தில் தமிழ் மந்திரம் கேட்கிறது அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் அங்கே கீழே நிற்கிறோம். கைதட்டு மக்கள் அந்த தமிழ் மந்திரம் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு பெரிய கைதட்டலாக பண்ணி நடந்துச்சு. அதன் பிறகு கரூர் கோயிலுக்கு வந்து இதே மாதிரி திரும்ப வழக்கு போட்டு இது என்ன தஞ்சாவூரில் முழுசாக நடத்தாம விட்டாங்களே தீர்ப்பு இருந்தோம். அப்போ கிருபாகரன் புகழேந்தி அமர்வதில் அவர்கள் வந்து சாட்டையில் அடிக்கிற மாதிரி பேசினார். கிருபாகரன் சொன்னார், பத்திரிகை குடமுழுக்கு பற்றி கூட தமிழில் தான் போடணும், சான்ஸ்கிரிட் சொல்லிருக்கக்கூடாது. சமஸ்கிருத மந்திரம் சொல்கிற ஆள் பேர் போட்டியனாக்க தமிழ் மந்திரம் சொல்கிறவங்க பேரும் போடணும். அதெல்லாம் இல்லைன்னா 10 லட்சம் ரூபா அபராதம் போடுவேனார் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு. அது அந்த தீர்ப்பு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார் அவர். அந்த தீர்ப்பு நகர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அதன் பிறகு அங்கேயும் அவரும் அது மாதிரி ஏற்கனவே உள்ள தீர்ப்படி முழுசாக தமிழ் தான் நடத்தணும், அப்படி முடியலைன்னா தமிழ் பாதி சான்ஸ்கிரிட் பாதியை நடத்துங்கன்னு கிருபாகரன் புகழேந்தி அவரும் தீர்ப்பு சொன்னிச்சு. அதன் பிறகு சென்னையில் வழக்கு அந்த மலைக்கோயில் சேலம் பகுதியில் தமிழில் நடத்துங்கன்னே ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நம்ம அம்மா சத்யபாமா அம்மா தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் மேச்சேரி சத்யபாமா அம்மா அவர்கள் போட்ட வழக்கு அதில் கொடுத்தாங்க. அங்கே நடத்துனாங்க. ஆனால் மற்ற கோயில்களில் இப்போ நடந்துச்சு. மருதமலைக்கு வழக்கு போட்டாங்க. மருதமலைக்கு முருகன் கோயிலுக்கு அவர் என்ன சொன்னார், தமிழ் பாதி சான்ஸ்கிரிட் பாதி இருக்குன்னே தீர்ப்பு இருக்குது. வேள்வி சாலை மொத்தம் வந்து வேள்வியில் கும்பம் வந்து வேள்வி கும்பம் 35 இருக்குது. 35ல் வந்து நீங்கள் என்னன்னாங்கன்னா 17
தமிழ் கும்பம், தமிழ் ஓதுவார வச்சுக்கோங்க, தமிழ் மந்திரம் சொல்லுவாங்களே, 17 கும்பத்தை சான்ஸ்கிரிட் வச்சுக்கங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்புங்க. செயல்படுத்தவே இல்லை. ஸ்டாலின் என்ன பண்ணீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு பெரிய கோயில் குடமுழுக்குகள்லாம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அனுப்புவார். எதுக்கு? இந்த பயில்வ தமிழ் கிமிழ்னு கேட்பாங்க, மயங்கி போய் தமிழை அனுமதிச்சிடக்கூடாது. முழுக்க சமஸ்கிருதம் தான் நடத்தணும். அதை பார்த்துக்கிற அடியால் தான் நீங்கள் சேகர்பாபு போய் பாருங்க என்று ஒவ்வொரு கோயிலுக்கும் சேகர்பாபு வருவார். வந்து அந்த அவருடைய வேலை தமிழ் மந்திரம் வராமல் பார்த்துக்கிறதாங்க. தமிழ் மந்திரம் வராமல் பார்த்துக்கிறது தான் சேகர்பாபு வேலை. அதுதான் ஸ்டாலின் அவர் கொடுத்தது கட்டளையே அதுதான். பழனி முருகன் கோயிலில் என்ன நடந்தது? பழனி முருகன் கோயிலில் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம், தொடர்ந்து அங்கேயே நாங்கள் முற்றுகையிட்டு இருந்தோம், பல நாள் அங்கே எல்லாரும் இருந்தோம். சேகர்பாபு வந்தார், தமிழ் வராமல் முற்றிலும் பார்த்துக்கிட்டாரு. மக்களை ஏமாத்த என்ன பண்ணுறது? பிரகாரத்தில் விட்டு கந்தர அலங்காரம் பாட சொல்ல வேண்டியது, முருகனை பற்றி பாட சொல்ல வேண்டியது. இந்த விவரம் தெரியாத மக்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்கப்பா, தமிழில் பாட சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதிரி ஏமாற்ற வேலை. ஒரு துளி கூட தமிழ் மந்திரம் வராமல், தமிழ் அர்ச்சனை வராமல் பழனி முருகன் கோயில் குடமுழுக்கில் 2023 பார்த்துக்கிட்ட நபர் சேகர்பாபு நேரடியாக வந்து இருந்து பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அதில் கெட்ட பேர் வாங்கினாங்க. நாங்கள்லாம் போராட்டம் நடத்தினோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ் தேசிய பேர் இயக்கம், வீரத்தமிழர் முன்னணி, நம்முடைய தெய்வத்தமிழ் பறவை எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோங்க பழனியில். அதில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சுன்னு நினச்சிருப்பார் பிறகு திராவிட ஸ்டாலின். என்ன பண்ணாருன்னா, வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாருங்க ஸ்டாலின். எதுக்கு? கீழே மண்டபம் முடிச்சு ஏயா தமிழில் அர்ச்சனை பண்ணுன்னு கேட்டாக்க முற்றிலும் மறுத்துட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு ஏமாத்துறதுக்காக, தமிழன் தமிழச்சி ஏமாத்துறதுக்காக பண்ண ஆளு இந்த மு.க. ஸ்டாலின். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எனவே இப்போ இதுலேருந்து தான் நம்ம செந்தூர் முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி என்பதை செயல்படுத்தியே காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து தான் நாம் தமிழர் கட்சி, நம்முடைய தமிழ் தேசிய பேர் இயக்கமும் அதனுடைய ஆன்மீக அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நம்ம இந்த ஒரு விளம்பர, அதாவது பரப்புரை கூட்டத்தை திருச்செந்தூர் நடத்துகிறோம். அந்த பரப்புரை கூட்டம் நாளைக்கு நடத்த அத்துட முடியறதில்லை. அடுத்து வீடு வீடாக சென்று வேண்டுகோள் வைப்பது, மக்களிடம் பரப்புவது. ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு, அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் தீவிரப்படுத்தணும். நாளைக்கு பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து மக்களை சந்திக்கணும். ஏன்னா பொதுக்கூட்டம் நடத்திட்டு நம்ம கடமை முடிஞ்சது நடத்தவே மாட்டாங்க. ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரியன் திராவிட நம்ம படித்தா இல்லைங்க, மனுநீதி நூலில் தான் திராவிடத்தை எடுத்தார். இருந்தால் கால்டுவெல் எங்கேருந்து எடுத்தேங்கிறாரு? ராபர்ட் கால்டுவெல் இருக்காரு, மனு தர்ம நூலில் எடுத்தேங்கிறார். ஆமாம், அத்தியாயம் 10 இருக்குது மனு தர்மத்தில். என்ன சொல்கிறாரு? 4 வர்ணத்துக்கும் கீழே சீரழிஞ்சு போன இனங்கள்னு ஒரு 7-8 இனம் சொல்கிறான். யார்? மனு. 4 வர்ணம், சூத்திர வர்ணம் அதில் சீரழிஞ்சது, அதுலேயும் சீரழிஞ்ச வர்ணம் தான் ஒரு இனம் சொல்கிறான், ஒரு 7-8 குடிகள். அதில் திராவிட குடி ஒன்று. எப்படி? அதை இந்த ஆள் எடுக்கிறாரு, பெரிய ஆய்வாளர் இருக்கார்ல கால்டுவெல், அதை தூக்கி சுமக்கிறானுங்க. நாங்கள் சுயமரியாதை மீட்டவர்கள், அக்ரஹாரத்தை அடக்கி வைத்தவர்கள். காரி துப்புன பேருடா திராவிடங்கிறது. 4 வர்ணத்தை விட சீரழிஞ்சது எடுத்து பாரு, அத்தியாயம் 10 இருக்கு, ஸ்லோகம் 33 போய் பாருங்க. மனு தர்மத்தை மறுபடியும் நூலாக போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்து பப்ளிகேஷன் ஒன்று போடுறான், ஆனந்த நாச்சியார் அம்மான்னு. அந்த அம்மா என்ன பண்ணால் சான்ஸ்கிரிட்டில் அப்படியே போடுது அந்த ஸ்லோகத்தை, அதை அப்படியே தமிழில் எழுதுறாங்க. அந்த ஸ்லோகத்தை அப்படியே சான்ஸ்கிரிட்டில் என்ன இருக்கும், அதுக்கு கீழே தமிழ் அர்த்தம், இப்படி 3 இருக்குது. ஆனந்த நாச்சியார் அம்மா, இந்து பப்ளிகேஷன் நினைக்கிறேன், பாருங்க அதை எடுத்து. அதில் யார் திராவிடன்னா யாருன்னு போட்டுருமா பாருங்க. அதைத்தான் இந்த ஆள் கால்டுவெல் எடுத்தேங்கிறாரு. இன்ட்ரடக்ஷன் இதில் சொல்கிறார், நான் ஏன் திராவிடத்தை பெரிய அறிவாளன் காட்டிக்கிறதுக்காக, கால்டுவெல் அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக. இவருக்கு முன்னாடி ஆய்வு பண்ண எல்லிஸ் எல்லாம் அதை சொல்லலை, தென்னிந்திய மொழிகள்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நபர் ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி திராவிட மொழி குடும்பம், அப்புறம் திராவிடன்னு ஒரு இனத்தையே கற்பித்த ஆள் இந்த ராபர்ட் கால்டுவெல். தன்னகங்காரம், அது தற்கொலை தினத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அதை தூக்கி வச்சுக்கிட்டு அழைகிறீங்கல்ல இப்போ அக்ரஹாரத்துக்கு அடியாள் வேலை பார்க்கறதுக்காக, திராவிடன்ட்டு. 2 பேரும் ஒன்றாக இருந்து கொண்டு
கோயில் குடமுழுக்குலையோ கருவறையிலையோ தமிழ் வரக்கூடாது. அதே போல அர்ச்சகராக அனைத்து ஜாதியினரும் வந்துடக்கூடாது. தகுதியுள்ள அனைத்து வரக்கூடாது. யாரு? அக்ரஹாரத்துக்கும் அந்த கொள்கை தான், திராவிடத்துக்கும் அந்த கொள்கை தான். நான் சான்றோட சொல்றேன். தேர்தல் அறிக்கையில் தமிழ் அர்ச்சனை அனைத்து ஜாதி அர்ச்சகர் எல்லாம் சொன்னீங்க. 2021 ஆட்சிக்கு வந்தார் ஸ்டாலின். ஆகஸ்ட் மாதம் சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தமிழ் அர்ச்சனை பண்ணாங்க. பண்ணிட்டு அறிவிச்சாங்க, முதல் கட்டமாக 47 பெரிய கோயில்களில் தமிழ் அர்ச்சனை நடக்கும் அப்படின்னு சொன்னார். யார்? ஸ்டாலின். இந்த சேகர் பாபு எல்லாம் பெரிய விளம்பரம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி, இதே கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலையும் சரி, தமிழில் அர்ச்சனை பண்ணுன்னு பக்தர்கள் கேட்டால் கருவறையில் உள்ள அந்த பிராமணன், அந்த அர்ச்சகன் தமிழ் அர்ச்சனை பண்ணணும். இதுதான் சட்டங்க. கருணாநிதி ஆட்சியிலே இதுதான் விதிமுறை, ஜெயலலிதா ஆட்சியிலே இதுதான் விதிமுறை. இதை மாற்றி சீரழிச்ச நபர் மு.க. ஸ்டாலின். ஆதாரத்தோட சொல்கிறேன், யார் வேணாலும் பா, சவாலுக்கு பா. என்ன பண்ணார் தெரியுங்களா ஸ்டாலின்? அதை தமிழ் அர்ச்சனை பண்ணுறவனுக்கு ஃபோன் நம்பர், பேர் கூட இல்லை, ஃபோன் நம்பர் குறிக்கப்பட்டிருக்கும். வெளியில் ஒரு பதாகையில், ஒரு பேனரில் குறிக்கப்பட்டிருக்கும் 2-3 நம்பர். தமிழில் அர்ச்சனை வேண்டுவோர், யார்? பக்தர்கள் வேண்டுவோர், அந்த ஃபோனுக்கு தொலைபேசி பண்ணி அவரை அழைச்சிக்கங்க. ஒரு நம்பரில் ஐயர் இல்லைன்னா இன்னொரு நம்பரில் அந்த ஐயரை அழைச்சிக்கங்க என்று திட்டத்தை, கருவறையில் இருக்கும் பிராமண அர்ச்சகரே தமிழ் அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று இருந்த கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சியில், எம்ஜிஆர் ஆட்சி உட்பட இருந்த அந்த விதிமுறையை மாற்றிய நபர் மு.க. ஸ்டாலின். அவர் எவ்வளவு அக்ரஹாரத்துக்கு வேண்டிய ஆளுங்கிறத பார்த்துக்கங்க. ஒரு சாமி முட போகிறவன், துன்ப துயரத்தோட வேண்டுதலோட போகிறவன் ஃபோன் நம்பரை பார்த்து கூப்பிட்டு போனா நம்ம ஆள்களையே பழக்க வேண்டியிருக்கு தமிழ் அர்ச்சனைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் அர்ச்சனை வரக்கூடாது. சரி, 47 கோயில்னு சொன்னார்ல, எங்கேயாவது வந்துச்சா? கபாலீஸ்வரர் அதுக்கு இல்லை. நாங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து திருச்செந்தூர் கோயிலில் போய் கேட்குறோம். திருச்செந்தூர் கோயிலில் வரல. அங்கே நாங்கள் வந்து ஒரு 50 பேர் தட்டிட்டு போய் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி மனு கொடுத்துட்டோம் கமிஷனர்கிட்ட. உடனே என்ன பண்ணார்னா, இன்னும் அந்த ஊரில் அந்த 47 கோயிலில் ஒன்று தமிழ் அர்ச்சனை தொடங்காமல் இருக்குது, அந்த விழாவாகவே அன்றைக்கி வச்சுருவோம், நீங்கள் என்னைக்கு போனீங்கன்னு எங்களை கேட்டார். நாங்கள் சொன்ன நாளையே ஒரு விழாவாக வச்சுட்டார். அந்த துணை ஆணையர்லாம் வந்துட்டாங்க. அங்கே இணை ஆணையர், துணை ஆணையர்லாம் வந்து நடத்தினா என்ன பிரச்சனை அங்காச்சுனாக்க, வெளியிலேருந்து அழைச்சிக்கிட்டு வருது. இதான் ஸ்டாலின் சட்டத்தை அப்படி போட்டுக்காரு. இருந்தாலும் வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி, அவரும் ஐயர் தான், அவர் வந்துட்டார். உள்ள கர்ப்ப கிரகத்தில் கருவறையில் இருக்க ஐயர் விட மாட்டேங்கிறான். நீ வாசல்லே நின்று பண்ணுங்கிறான். எங்க? கர்ப்ப கிரக கருவறை வாசல்லே நின்று பண்ணிக்கோங்க தமிழில், இந்த சிலைக்கு பக்கத்தில் வந்து பண்ணக்கூடாதுங்கிறான் உள்ள இருக்கிற ஐயர். திருச்செந்தூர் கோயிலில் வாக்குவாதம். அப்போ நாங்கள் எல்லாரும் அப்படியே உட்காந்து முழக்கம் போடணும்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் அந்த இணை ஆணையர், துணை ஆணையர்லாம் தலையிட்டாரே தவிர, அதுக்கு முன்னாடி தலையிடவே இல்லை இந்த ஆட்கள், இந்த அதிகாரிகள்லாம். உடனே நின்னானுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டு வந்து தமிழில் சொல்கிறவனும் ஐயர் தான், ஆனால் அவன் தமிழில் சொல்கிறதுனால அவன் சூத்திர ஐயராக போயிட்டான். அப்புறம் அவனை விட்டாங்க அந்த ஐயர். அவருக்கு வந்து ஏதோ சொன்னார், முடிஞ்சுன்னு வச்சுங்க. அதன் பிறகு அங்கே எதுவும் நடக்கலை, எந்த கோயிலும் நடக்கலை. அதன் பிறகு நாங்கள் ஒரு நாள் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போனோம். கிடையவே கிடையாது, நாங்கள் தான் போயிட்டு வந்தோம். அப்போ 47 கோயிலில், பெரும் கோயில்களில் குடமுழுக்கு தமிழ் அர்ச்சனை செயல்படுத்தப்படும் சொன்னது பொய் ஒன்றுங்களா. அடுத்தது கேரளாவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, காங்கிரஸ், சிபிஎம் அரசு எல்லாமே அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகிறதுல தகுதி உள்ளவங்கள மற்றவங்கள அர்ச்சகர் ஆக்கிட்டாங்க. இது பேப்பரில் வருது. நீங்கள் உலகத்துக்கே திராவிடம், சாதி ஒழிப்புக்கு, பகுத்தறிவு, சமூக நீதி எல்லாம் திங்க் டேங்கு, இது நயாகரா நீர்வீழ்ச்சி இங்கே தானே இருக்குது, திராவிட அண்ணா அறிவாலயத்தில். அந்த செட்டு பற்றி கேள்வி கேட்டாங்க. கேரளாவில் செய்கிறான், அனைத்து இந்திய கட்சி வச்சுருக்கவன் செய்கிறான், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம், நீ ஏன் செய்யலை? அப்போ என்ன பண்ணார்னா, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகிறத சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்புப்படி ஒன்றும் தடை கிடையாது. 2015 தீர்ப்புப்படி தடை கிடையாது, எப்பவும் தடை கிடையாது. அது கருணாநிதி சும்மா சொல்லிட்டு தெரிஞ்சது. அது மாதிரி அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலும் நாங்கள் அர்ச்சகரை நியமிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. 2-3 கோயிலில் நியமித்தாங்க. அதில் சில சிக்கல்லாம் வந்துச்சு, இருந்தாலும் அதை நியமிக்கிற சேர்ந்து வரவேற்று நாங்கள்லாம் வந்து நல்லா செய்யுங்கன்னு தான் அதில் ஆதரித்து தான் சொன்னோம். என்ன ஆச்சு? மயிலாப்பூர்காரர்கள் அக்ரஹாரம் வழக்கு போட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகக்கூடாது, அந்த ஆறு தடை போடணும்னு வழக்கு போடுறான்.
நீதிபதி அவர் ராஜஸ்தான்காரர் தலைமை நீதிபதியாக இருந்தார், ரிட்டையர் ஆகி போயிட்டார். அவர் அப்போ விசாரிக்கிற அந்த அவர் அமர்வு விசாரிக்குது, இது மாதிரி இது என்ன செய்யறது அப்படிங்கும்போது விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆகம கோயில்லாம் இருக்கு, ஆகம கோயில்ல அர்ச்சகர்னா அந்த ஆகமத்தை சேர்ந்த குடும்பத்துல பிறந்திருக்கணும் அவங்க அப்படின்னு வாதம் பண்றான் அக்ரஹாரம், மயிலாப்பூர் அக்ரஹாரம். அப்போ எது எது ஆகம கோயில் என்னன்னு கேட்குறாங்க நீதிபதி. அது இனிமே தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அப்போ எது ஆகம கோயில்னு தெரியாம எப்படி நீங்க வந்து தமிழ் அர்ச்சனை எல்லாம் அதை அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்க முடியும்? அதனால ஆகம கோயிலை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆகமம் இல்லாத கோயிலில் நீங்கள் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்குங்க. ஆகம கோயிலில் அந்த ஆகமத்தை சேர்ந்த குடும்பத்துக்காரங்களை மட்டும் தகுதி உள்ளவங்கள அர்ச்சகராக்குங்க அப்படிங்கிற பஞ்சாயத்தை பேசுறாரு நீதிபதி. அப்போ ஆகம கோயில் எதுக்கு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு குழு போட்டு கண்டுபிடிப்போம். உடனே மயிலாப்பூர் அக்ரஹாரம் வழக்கு போட்டு அக்ரஹாரம் ஒத்துக்கிடுச்சு. ஆமா, குழு போட்டு கண்டுபிடிக்கலாம். இவர் சண்முகனன், தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல், நான் கேட்டு வந்து சொல்றேங்கிறாரு. தமிழ்நாடு அரசை கேட்டுட்டு போய் மறுநாள் வாய்தா போடுறாங்க. நாங்களும் ஒத்துக்கிறோம், அந்த கமிட்டியை, ஆகம கோயில் கண்டறிகிற கமிட்டியை ஒத்துக்கிறோம். ஆகம கோயில் கண்டறிஞ்சு எது ஆகம கோயில் என்று கண்டறிகிற வரைக்கும் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகிறத நிறுத்தி வச்சிடறோன்னு ஒத்துக்கிட்டாருங்க அட்வொகேட் ஜெனரல், தமிழ்நாடு அரசு சார்பில். அப்போ நிறுத்தி வச்சது தான். இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா? அந்த வேலையே நடக்கலை. என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த நீதிபதி ஆகம கோயில்களை கண்டுபிடிக்கிறதுக்கான குழுவை, அதுக்கு தலைவரை அவரே நியமிக்கிறார், வசதியான ஆளை. பிராமணர்கள் சார்பில்னு சொல்லிட்டு இந்த பழைய தேர்தல் கமிஷனில் ஒருத்தர் இருந்தார், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அவரை நியமிக்கிறாரு. இப்போ 5 பேர் கொண்ட குழு 2 பேரை நியமிச்சிட்டாரு கோர்ட்டே. பாக்கி 3 பேரை மாநில அரசு எல்லாம் கலந்து செய்யுங்கன்னு சொல்றாரு. இதை ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு அரசு. இதை ஏற்றுக்கொண்டு என்னாச்சுன்னா, அப்பாடா துன்பம் விட்டுச்சுரா, ஆகம கோயிலை கண்டுபிடிக்கிறவர்களும் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இந்த கோயில் தமிழ்நாட்டில், நமக்கு தொல்லை இல்லைன்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட அன்னைக்கு விட்டது தான் ஸ்டாலின் நிம்மதி பெருமூச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு போடவும் இல்லை, அது கண்டுபிடிக்கவும் இல்லை, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கணும் என்ற பெருமையை பேசுவதும் இல்லை. சொல்லிட்டே இருக்காருல்ல ஸ்டாலின், அந்த சாதனை இந்த சாதனை, இதை பண்ண அதை பண்ணு சொல்றாருல்ல. என்னைக்காவது அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கணும் சொல்றாரா? நினைவு ஊட்டக்கூடாது பயர்களுக்கு, ஆபத்து அது என்று அதை பேச மாட்டாரு. அன்னை தமிழ் அர்ச்சனையை அவருக்கு தேர்தல் அறிக்கையில் இருந்தது, தொடக்கமாக மயிலாப்பூரில் செஞ்சு தொடங்கினாரு. அதை எதுவும் பேசுறாரா? பேச மாட்டார். நினைவு ஊட்டிடக்கூடாது தமிழன் தமிழச்சிக்கு, நம்ம மாட்டிக்குவோம், அதெல்லாம் பேச மாட்டாங்க. அடுத்தது இன்னொன்று, இந்த இடத்த சைடாக சொல்லிடுறேன். அந்த 2021 தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் போட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தனியார் துறையில் தமிழர்களுக்கு 75 விழுக்காடு வேலை என்பதை சட்டமாக்குவோம்னு போட்டிருக்குங்க தேர்தல் அறிக்கையில். அதை பற்றி சொல்கிறாரா ஸ்டாலின்? நம்ம ஆளுவ கேட்குறாங்களா? 95.8% நிறைவேற்றியாச்சு, 98.2% நிறைவேற்றிய தேர்தல் அறிக்கையில். இதெல்லாம் என்ன? இவன் நிறைய இருக்கட்டும். இப்படியாக அக்ரஹாரத்துக்கு சேவை செய்கிற ஒரு சமரசத்தை வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு அப்படியே கிடப்பில் போட்டார். அப்போ அது மாதிரி இப்போ நமக்கு இந்த கூட்டத்துக்கும் கூட அனுமதி மறுத்து இருந்து அது நடத்த போகிறோம், போராட போகிறோம்னோன்னா அது திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியும் சரி, கூட்டம் நடக்கட்டும். கூட்டம் நடக்கிறதோட இல்லை, தமிழ் அர்ச்சனை என்பதை, தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக செய்யணும். வேள்விச்சாலையில் அந்த கும்பங்கள் குடங்கள் இருக்குல்ல, அந்த பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம்னு ஒதுக்கணும். கருவறையில், வேள்விச்சாலையில், கோபுர கலசத்தில் என 3 இடங்களிலும் தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி என்றாவது நடக்க வேண்டும். எங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ் தான் நடக்கணும். சமஸ்கிருதம் வெளியேற்றப்பட வேண்டிய மொழி. சமஸ்கிருதத்தான் இருக்க வேண்டும் அர்ச்சனை என்று சொல்லுபவனும் கருவறையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவன், மாற்று கருத்து இல்லை. இடைக்கால ஏற்பாடாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சரிபாதியாக தமிழ் அர்ச்சனை, சரிபாதியாக சமஸ்கிருத அர்ச்சனை என்பதாவது நீ செயல்படுத்து. திருச்செந்தூரிலே செயல்படுத்து. இல்லையேல், செயல்படுத்த மறுத்தால் அதற்கு கடுமையான போராட்டங்களை, வீச்சான போராட்டங்களை நம்முடைய தமிழ் தாயை
கோபுர கலசத்தில் வைக்கக்கூடிய, கருவறையில் வைக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நாம் நடத்தியாக வேண்டும். இது கோரிக்கையாகத்தான் நாம் வைக்கிறோம். இப்பொழுது இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீகத்தை கையில் எடுப்பது அரசியல் ஆதிக்கத்தை பெறுவதற்கு வாய்ப்பு வழி என்பதை ஏற்கனவே ஆரிய பிராமணர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆன்மீகத்தை கையில் எடுத்து ஆன்மீகத்தை அரசரிடம் ஊட்டி இப்பொழுது அரசிடம் திணித்து அதன் வழியாக பிராமண ஆதிக்கத்தை, வடவர் ஆதிக்கத்தை, சமஸ்கிருத ஆதிக்கத்தை, அதன் வழியாக இந்திய ஆதிக்கத்தை அவர்கள் நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆன்மீகத்தில் இருந்து ஆரிய ஆதிக்கத்தை, சமஸ்கிருத ஆதிக்கத்தை நீக்கினால்தான், பிராமண ஆதிக்கத்தை நீக்கினால்தான் சமத்துவம் என்பதும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் அவருடைய சொந்த தாய் மண்ணில் வாய்ப்பும் முன்னுரிமையும் கிடைக்கும் என்ற வகையில் இந்த போராட்டத்தை நாம் இந்த மக்கள் திரள் போராட்டமாக நடத்த வேண்டும். அதே வேளையில் ஆர்எஸ்எஸ் காரர்களும் ஆர்எஸ்எஸ் உடைய ஓடும் பிள்ளையான ஆளுநர் ஆர்.என். ரவியும் அந்த ஆரிய மயமாக்கலில் தீவிரமாக இருக்கிறார்கள். நம்முடைய திருவள்ளுவரை பாரதிய சனாதனி என்று சொல்கிறார் அந்த பாபி. பாரத நாட்டினுடைய சனாதனி, அதாவது வர்ணாசிரமம், கர்மவினை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டவர், இதெல்லாம் சொன்னவர் என்று அந்த நபர் ஆர்.என். ரவி பேசி கொண்டிருக்கிறார். 4 நாளைக்கு முன்னாடி திருவள்ளுவர் நாள் அவர் கொண்டாடியிருக்கார். வைகாசி மாதம் அனுஷத்தில் தான், ஏதோ அனுஷ நட்சத்திரமா அது அந்த நாள் தான் திருவள்ளுவர் பிறந்த நாள். ஒரு ஜாதகம் எழுந்தது உங்கள் அப்பா திருவள்ளுவர் பிறந்தப்போ, உங்கள் தாத்தா. அதனால் தை 1ஆம் தேதி திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பா. திமிராக, துணிச்சலாக ஆர்எஸ்எஸ் ரவி பேசுவதற்கு வாய்ப்பு என்ன? காரணம் என்ன? தமிழர்களிடம் அறச்சீற்றம் இல்லாதது, தன்மான உணர்வு குறைந்து போனது. நம்முடைய தாய்மொழிக்கு, நம்முடைய தமிழ் இனத்துக்கு இழுக்கு என்றால் வீதியில் இறங்குவோம், போராடுவோம், அறப்போராட்டம் நடத்துவோம், அதற்கு முன்பாக துணிச்சலாக குரல் எழுப்புவோம் என்ற தன்மான உணர்வு, எழுச்சி குறைந்து போனதால் இன்றைக்கு கொக்கரிக்கின்றன. ஆர்எஸ்எஸ் ரவி போன்ற நபர்கள் கொக்கரிக்கிறார்கள். அடுத்தது இந்து முன்னணி என்ன செய்திருக்கிறது? மதுரையிலே ஒரு 13 நாள் நிகழ்வுங்க. இந்த மாதம் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 13 நாள் தமிழ் முருகனுடைய விழாவாம். அறுபடை வீடுகளை அப்படியே அங்கே கட்டி வச்சிருவாங்களாம். அதுல 10ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரணும் போய் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் வணங்கலாமா. எதற்கு இதெல்லாம் செய்யறாங்க? 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதுக்கு மட்டுமல்லது, மிச்சம் மீதி இருக்கின்ற தமிழருடைய ஆன்மீகத்தை தூளாக்குவது. தமிழ் முருகன் என்று சொல்லுவது அவர்களுக்கு நாக்கு வலிக்கிறது. வேற வழி இல்லாமல் சொல்லுகிறார்கள். தூக்கி எறிந்து விட்டு சுப்பிரமணிய, சம்ஸ்கிருத சுப்பிரமணியா என்று ஆக்க வேண்டும் முருகனை. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் என்று பேசுவதையும் மலடாக்க வேண்டும், முடமாக்க வேண்டும். அதற்கு தமிழ் இனத்திலேயே கையாட்கள், கருங்காலிகள் கிடைக்கிறார்கள் அவர்களுக்கு. தமிழ் இனத்திலே பிறந்த ஆட்களை வைத்துக் கொண்டு அக்ரஹாரம் நம்மை ஆட்டி படைக்கிறது. அவர்கள்தான் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராவதை எதிர்ப்பவர்கள், தமிழ் அர்ச்சனையை எதிர்ப்பவர்கள். தமிழ் அர்ச்சனையை எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம், இந்து முன்னணி கூட்டம், தமிழ் முருகன் என்று இப்பொழுது சொல்கிறாய். எப்படி? நடிப்புக்கு. நம்மளை அவங்க போர் முறை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அரவணைத்து கழுத்தை இறுக்கி, கட்டி அணைத்து கழுத்தை இறுக்கி கொன்றுவிடும் திருதராஷ்டிர ஆலிங்கனம். கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பது போல் நடிச்சு கழுத்தை இறுக்கி கொன்று விடுபவர்கள் ஆரியர்கள். அதுபோல இப்ப இன்னைக்கு திருதராஷ்டிர ஆலிங்கனம் பண்றான் தமிழ் முருகன். தமிழ் முருகனை சுப்பிரமணிய என்று மாற்றிய கும்பல், தண்டாயுதபாணி என்று மாற்றிய கும்பல் தமிழ் முருகன் என்று சொல்லுகிறதா. அப்படி நம்முடைய சங்கம் வளர்த்த மதுரையில் அவர்கள் துணிச்சலாக இந்த
அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஒப்புதலையும் வாங்கியிருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு 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 தீங்குகள், கேடுகள் நம்முடைய இனத்துக்கு, நம்முடைய ஆன்மீகத்துக்கு, நம்முடைய தமிழ் முருகனுக்கு, தமிழ் கடவுள்களுக்கு எதிராக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாம் தடுக்க, நம்முடைய உரிமைகளை மீட்க, நம்முடைய தாயகத்தில் நாம் கேட்கிறோம். அடுத்தவன் ஊர்லயா கேட்கிறோம்? எங்களுடைய தமிழ் தாயகத்தில் தமிழ் தான் ஆன்மீக மொழி, தமிழ் தான் கல்வி மொழி, தமிழ் தான் ஆட்சி மொழி என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு பகுதிதான் ஆன்மீக மொழியாக தமிழ். அனைத்து ஜாதியினரும் தகுதியுள்ளவர்கள் அர்ச்சகராக வேண்டும் என்ற முழக்கம். இந்த முழக்கங்களை முன்வைத்து நாம் போராடி வருகிறோம். எடுத்துக்காட்டாக திருச்செந்தூர் வேலவன் முருகன் கோயிலில் நாம் இந்த தமிழ் அர்ச்சனையை நிறைவேற்றி காட்ட வேண்டும். ஜூலை 7ஆம் தேதி வரை நமக்கு ஓய்வில்லை என்ற உண்மையை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கருத்துக்களை பரப்புங்கள், ஊடகங்களில் எழுதுங்கள். அதோடு மட்டுமல்ல, வீடு வீடாக போய் கோரிக்கை வையுங்கள், வேண்டுகோள் வையுங்கள். முருகனுடைய விருப்பமே தமிழ் தான், தமிழ் முருகன் தான், தமிழ் கடவுள் தான் முருகன். வடநாட்டிலெல்லாம் கும்பிட மாட்டானுங்க, கும்பிடுவது போல் நடிப்பானுங்க, ஏமாற்றுவார்கள் என்ற உண்மையை சொல்லி திருச்செந்தூரிலே தமிழ் குடமுழுக்கு நடைபெறுவதற்கு முழுமையான பணிகளை செய்யுங்கள். செய்வோம், செய்யுங்கள் என்பது மட்டுமல்ல, அனைவரும் செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பளித்த நம்முடைய நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் நான் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.